வெல்கம் டு இந்தியல் ஐஏஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில ஓகேவா பிஇ அண்ட் டிப்ளமோ கேடர்ல சிவில் எக்ஸாம்ஸ் ஓகேவா, ஏன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்ல கேட்குற எக்ஸாம்ல கேட்குற டெஸ்ட்டை பார்க்க போறோம். நம்ம என்ன ஆல்ரெடி ஃப்ரீ கிளாஸ் நடத்திருக்கோம். இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் 2, ஆல்ரெடி ஃப்ரீ கிளாஸ் 2 போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாருங்க, அதை பார்த்துட்டு நீங்க டெஸ்ட்டுக்குள்ள வாங்க ஓகேவா. ஏன் அப்படின்னா அந்த கிளாஸை கவனிச்சா மட்டும்தான் இந்த டெஸ்ட் உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி ஃப்ரீ கிளாஸ் 1 போட்டிருக்கோம், அதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் 1 முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃப்ரீ கிளாஸ் 2, அது ஃப்ரீ டெஸ்ட் 2. ஸோ பார்க்காதவங்க ஃப்ரீ கிளாஸ் 1, ஃப்ரீ டெஸ்ட் 1, அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸ் 2 அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டெஸ்ட்டுக்கு வாங்க ஓகேவா. ஆல்ரெடி கிளாஸ் இருக்கு, இதை பார்த்து டெஸ்ட் வந்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் புரியும், இதுதான் புதுசாக இருக்கும் ஓகேவா. அதுக்காக சொல்றேன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா கிளாஸை பார்த்துட்டு அப்புறம் இதில் வாங்க ஓகேவா. ஸோ இந்த டெஸ்ட் லிங்க் என்ன பண்றேன் அப்படின்னா நான் பிடிஎஃபாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருவேன். வேணா நீங்க என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ள வந்துட்டு இதை ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன பண்ணலாம், கீழே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன பண்ணுறோம், நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் ஓகேவா. சரி இப்போ கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேம் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அண்ட் பாய்சன் ரேஷியோ அட் ஆல் பாயிண்ட்ஸ் இன் த பாடி இஸ் கால்ட் அஸ். என்ன சார் இங்கிலீஷ்லேயே இருக்கு, ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். என்னன்னா நான் இது சொல்கிறேன், புரிய போகிறேன். மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிங்கிறது இ சார், இ ஓகேவா. இது அண்ட் பாய்சன் ரேஷியோனா மியூ. அது எல்லாமே ஆல் பாயிண்ட்ஸ் பாடியில ஒரே மாதிரி இருக்கான். சேம் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, சேம் பாய்சன் ரேஷியோ. நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் நடத்தணும். சேம் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியும் அதே மாதிரி பாய்சன் ரேஷியோ இருந்தா அந்த அந்த பாடி பேர் என்ன அப்படின்னா ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல். ஸோ மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அது இ அண்ட் மியூ வந்து எல்லா பாயிண்ட்லயும் ஒரே மாதிரி இருந்தா அது வந்து ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல் ஓகே. ஈயும் பாய்சன் ரேஷியோ மியூவும் எல்லா பாயிண்ட்லயும் ஒரே மாதிரி இருந்தா அது வந்து ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல் ஓகேவா. ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும், வீடியோ பார்த்துட்டு இது வந்து பாருங்க ஓகே. சேம் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இன் ஆல் டைரக்ஷன் எனி ஒன் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் த பாடி. அதான் தெரிஞ்சுக்கோங்க, ஆல் பாயிண்ட் வரப்போ ஹோமோஜீனியஸ் ஓகேவா. எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆல் டைரக்ஷன்ஸ், இதுல வந்து எனி ஒன் பாயிண்ட் இருக்கு, எல்லா பாயிண்ட் சொன்னா ஹோமோஜீனியஸ். எனி ஒன் பாயிண்ட் அப்படின்னா அது ஐசோட்ரோபிக் ஓகேவா. எனி ஒன் பாயிண்ட் சொன்னா அது வந்து ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் ஓகேவா. ஆனா சேம் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இன் ஆல் டைரக்ஷன் ஓகேவா. இத பாருங்க, மெட்டீரியல் ஹேவிங் நோ சிமெட்ரிக் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. இதுல எப்படி இருக்கு, சேம் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருந்தா தான் ஐசோட்ரோபிக். சேமா இல்ல சார், இதுல வந்து என்னது எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி சேமாவே இல்ல. எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி என்னவா இல்ல, சேமாவே இல்ல அப்படின்னா அது என்ன மெட்டீரியல் அப்படின்னா அன்ஐசோட்ரோபிக் ஓகேவா. ஏன்னா எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி நோ சிமெட்ரி ஓகேவா. எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி சிமெட்ரியா இருந்தா ஐசோட்ரோபிக், இது வந்து சிமெட்ரியாவே இல்ல அப்ப அன்ஐசோட்ரோபிக் ஓகேவா. ஈஸியா புரிஞ்சுங்க, கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க ஓகே. யூனிட் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம டக்குன்னு போட்டக்கூடாது. ஃபோர்ஸ் சார், ஃபோர்ஸ் நியூட்டனு போட்டக்கூடாது. அவன் கேட்கறது மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், நாட் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் மட்டும் கேட்டானா ஓகேவா, ஃபோர்ஸ் மட்டும் கேட்டா நியூட்டன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபோர்ஸ் மட்டும் கேட்டா நியூட்டன் போடலாம், ஆன்சர் கரெக்ட். அவன் கேட்கறது மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன நடத்திருக்கேன் ஓகேவா. மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன பண்ணுறீங்க, வீடியோ நடத்திருக்கேன், அதில் பாருங்க. மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு ஆன்சர் வந்து நியூட்டன் மீட்டர் ஓகேவா. மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு வந்து நியூட்டன் மீட்டர். மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னா என்ன டீட்டெயில் என்ன பண்றோம் நம்ம வீடியோல நீங்க பாருங்க, ஃப்ரீ கிளாஸ் 2ல இருக்கு, அந்த வீடியோல பாருங்க, டீட்டெயில் நடத்திருக்கோம். இது ஈஸி. A body is an equilibrium and the resultant of all force acting on the body is 0. ஒரு பாடி ஈக்குலிபிரியம்னா ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். ஈக்குவல் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கு எல்லா ஃபோர்ஸும் 0 மட்டும்தான் அந்த பாடி என்ன சொல்றோம், ஈக்குலிபிரியம், நடுநிலை தன்மை உள்ளது நம்ம சொல்லுவோம். அப்ப ஜாலியா என்ன, எல்லா ஃபோர்ஸும் 0வா இருந்தா மட்டும்தான் அந்த பொருள் வந்து ஈக்குலிபிரியம். A body with two equal opposite pull, இதெல்லாம் ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம் ஓகேவா. சோ ஈஸியான விஷயம் தான். A body subject to equal and opposite pull. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு பக்கம் இழுக்கிறாங்க. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் புல்னா ஒரு பொருள் இருக்கு, ரெண்டு பக்கம் ஈக்குவல் என்ன பண்றாங்க, புல் பண்றாங்க. அப்ப என்ன ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது அந்த பாடியில, டென்சைல் ஃபோர்ஸ். இழுக்கிறாங்க, புல் பண்றாங்க. ஆப்போசிட் அப்பனா டென்சைல் ஃபோர்ஸ் ஓகேவா. சரி சார், a body subjected to a two equal opposite push. அப்ப என்ன சார் பண்றாங்க, ஒரு பொருள் இருக்கு, ரெண்டு பக்கம் புஷ் பண்ண என்ன நடக்கும்,
இதே அந்த பொருள் இருக்கு, என்ன ரெண்டு பக்கம் என்ன பண்றாங்க, புஷ் பண்றாங்க, புல் பண்ணல புஷ் பண்றாங்க. அப்ப என்ன ஃபோர்ஸ் கேட்டாகும், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். ஸோ இழுத்தோம் அப்படின்னா டென்சைல் ஃபோர்ஸ், கம்ப்ரஸ் பண்ணா அது புஷ் பண்ணா அது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். ஜெனரல் டாபிக் ஓகேவா. ஃபோர்ஸ் ஆக்டிங் இந்த டான்ஜென்ஷியல், இந்த டான்ஜென்ஷியல் ஆக்ட் ஆச்சுன்னா ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கு டான்ஜென்ஷியலா ஓகேவா, அதுக்கு டான்ஜென்ஷியல் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது பேர் ஷியர் ஃபோர்ஸ் ஓகேவா. டான்ஜென்ஷியலா போச்சுன்னா அது பேர் ஷியர் ஃபோர்ஸ். சென்ட்ரல் இழுத்தா புல் பண்ணா டென்சைல், அமுக்குனா கம்ப்ரஸ் ஓகேவா. மேல சர்ஃபேஸ்ல டான்ஜென்ஷியல் டு சர்ஃபேஸ், சர்ஃபேஸ்ல டான்ஜென்ஷியலா போச்சுன்னா அது வந்து ஷியர் ஃபோர்ஸ். If when the two couples are applied to the opposite end of the member, the force produced by the couples are torsional force. ஒண்ணுல ரெண்டு பக்கம் என்ன பண்றாங்க, கப்பல் இப்படி திருப்புறாங்க, அப்ப என்ன ஆகும், டார்சன் ஃபோர்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஓகேவா. டார்சன் ஃபோர்ஸ் இப்போ பொருள் இருக்குன்னா இப்போ நீங்க இது பண்ணி இது வந்து திருப்பி என்ன ஆகும், டார்சன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ வந்து முறுக்கிறது, டார்சன்னா முறுக்கிறது, டார்சன் ஃபோர்ஸ் என்ன ஆகும், கிரியேட் ஆகும். லாஸ்ட் இது முக்கியமானது, ஃபெயிலியர் பை பக்லிங் டிபெண்ட் ஆன் ஓகேவா. பக்லிங் ஆகுதுன்னு ஒரு பொருள் பக்கிள் ஆகுது ஓகேவா, பக்கிள்னா இப்படி பக்கிள் ஆகும். பக்கிள் ஆகிறதுக்கு காரணம் என்ன ஓகேவா. ஸோ ரெண்டு ரீசனு, ஒன்று வந்து மெட்டீரியலுடைய ஸ்டிஃப்னஸ், இன்னொன்று யங் ஸ்மால்னஸ். இது ரெண்டும் பொறுத்தா இருக்கு ஓகேவா. ஒரு பொருள் வந்து பக்லிங் ஆகுது, ஒரு பொருள் பக்கிள் ஆகுது, பக்கிள்னா இப்படி ஆகல பல்ஜ் ஆகிற மாதிரி ஓகேவா. இப்படி பக்கிள் ஆகுது அப்படின்னா ரெண்டு ரீசன், ஒன்று வந்து எதை பொறுத்து இருக்கு, எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா மெட்டீரியலுடைய ஸ்டிஃப்னஸ், அவருடைய யங் ஸ்மால்னஸ். ஸோ போத் ஏ அண்ட் பியை பொறுத்து தான் ஃபெயிலியர் ஆஃப் பக்லிங் இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்றோம், உங்களுக்கு கிளாஸ் ஒரு நாள் கிளாஸ் ஒரு நாள் டெஸ்ட் நம்ம டெய்லி வந்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணலாம், உங்க ஸ்டடிஸை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருங்க, படிச்சுட்டே இருங்க. இந்த மாதிரி கிளாஸ் டெஸ்ட் டெய்லி பார்த்துட்டே வாங்க. சும்மா சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம், இது கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் ஓகேவா. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னா கிளாஸஸ் சேரணும் சார், இந்த வீடியோ ஓகே சார் நான் கிளாஸஸ்லாம் சேரணும் அப்படின்னா 7708197281 ஓகேவா. நம்ம இன்ஸ்டியூட்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஓகேவா. சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ப்ளஸ் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்றோம் ஓகேவா, 50 டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். ப்ளஸ் ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கு ஓகே. மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கு, இங்கிலீஷ்லையும் இருக்கு. ஸோ பிஇ டிப்ளமோ ரெண்டுமே மெட்டீரியல் இருக்கு. ஸோ நீங்க கால் பண்ணி கேட்டுவாங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம், கால் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். தேங்க்யூ.